ஆமீனு இதா கீல லஹும் ஆமீனு கமா ஆமனன் நாசு காலு அன்ஊமினு கமா ஆமன சுஃபஹாவு அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹாவு வலாக்கில்லா ஏலமூன். வலாக்கில்லா ஏலமூன்பா, திருத்திக்கங்கப்பா, குரான் ஆயத்து தவறாக விழுந்திருக்கு. இதா கீலலகும், அந்த முனாஃபிக்குகளுக்கு சொல்லப்பட்டால், இதா கீலலகும், அந்த முனாஃபிக்குகளுக்கு சொல்லப்பட்டால், ஆமீனு, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், கமா ஆமனன் நாசு, மக்கள் ஈமான் கொண்டதை போல. கமா ஆமனன் நாசுன்னு என்ன அர்த்தம்? மக்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்கள். இப்போ மக்கள்ங்கிறது அன்னாசுங்கிறத ரெண்டு வகையான அர்த்தம் கொடுக்கலாங்கிறாங்க. ஒன்று, அந்த அன்னாசில் உள்ள அலிஃப்லாம் ஜின்சியத்தான அலிஃப்லாமும் சொல்லலாம், அகதியத்தான அலிஃப்லாமும் சொல்லலாம். என்ன அலிஃப்லாமே? அகதியத்தான அலிஃப்லாமும் சொல்லலாம், ஜின்சியத்தான அலிஃப்லாமும் சொல்லலாம். ஜின்சியத்தான அலிஃப்லாம்னா என்ன? அந்த காமிலான மக்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்கள். காமிலான மக்கள், ஆமாம், அன்னாசுனா மனித பண்பு உள்ளவர்கள்னு அர்த்தம். விளங்குதப்பா? அன்னாசுன்னா என்ன அர்த்தம்? மனித பண்புகள் உள்ளவர்கள். கேட்டேன், இன்சானியத்தினுடைய காமில் இருக்குமே, காமிலான இன்சானியத்தினுடைய தன்மை உள்ளவர்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுகிறது ஜின்ஸு. மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஐட்டங்கள்லாம் இருக்கிறது, மனித பண்போடு வாழ்கிறாங்கல்ல, அது ஜின்ஸு. விளங்குதா? அகதியத்தான அலிஃப்லாம்னு சொல்லலாம். அகதியத்தான அலிஃப்லாமா யாரு? நபிசல்லாசும் ஈமான் கொண்டதை போல, சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல, வேதக்காரர்கள் ஈமான் கொண்டதை போல. வேதக்காரங்களும் ஈமான் கொண்டாங்கல்ல, அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய தோழர்கள் ஒரு 70 பேர் வந்து இஸ்லாத்தில் வந்தாங்கன்னு வருது. அவங்களெலாம் இஹ்லாஸாக வந்தாங்க. முனாஃபிக்களில் பெரும்பான்மையானவர்கள் வேதக்காரங்க தானே. வேறுகள்ண்ணே உங்கள் இடத்துல உள்ளவங்க தானே பாவங்கள்லாம். அவங்க எப்படி இஹ்லாஸாக வந்தாங்க, அதே போல் என்ன செய்யுங்க, நீங்கள் இஹ்லாஸாக வாங்க, இஹ்லாஸாக அவங்க ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்க என்று சொல்லப்பட்டால், விழுந்தர்கள்ண்ணே விளங்குதப்பா, காமிலான மனிதர்கள் ஈமான் கொண்டதை போல. விளங்குத? ஜின்சியத்தான காமிலான மனிதர்கள், மனித பண்பு உள்ளவர்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்கள். அல்லது சஹாபாக்கள் வேதக்காரர்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், காலு, இந்த முனாஃபிக்கள் திமிர் பிடிச்சோன்னு சொன்னால், அனூமீனு கமா ஆமன சுபஹாவு, அந்த முட்டாள்கள் ஈமான் கொண்டதை போல நாங்கள் ஈமான் கொள்வோமா? யாரை பார்த்து முட்டாளுங்கிறான்? சஹாபாக்களை பார்த்து முட்டாளுங்கிறான். அல்லது அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை முட்டாள்னு சொல்கிறான். முட்டாள்னு கிடையாது, தெரியும் நல்லா. ஆனாலும் வந்து என்ன இருக்குது, அவருக்கு அந்த இல்மெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு 70 பேரை கொண்டு கூட்டு வந்து இஸ்லாத் தழுவினாங்க. புகாரி ஷரீஃபில் வருது. இஸ்லாத் தழுவின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், யூதர்கள்லாம் அங்கே வர்றானுவோ, என்னை பற்றி அவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்க நபியே, என்னை பற்றி அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க, கேளுங்க. நான் இஸ்லாத்தை தழுவிய செய்தி என்ன செய்ய வேண்டாம், அவங்களுக்கு தெரிய வேண்டாம். விளங்குதப்பா? நான் இஸ்லாத்தை தழுவிய செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிட வேண்டாம். யூதர்கள்லாம் வர்றானுவோ, என்ன செய்யுங்க, என்னை பற்றி கேளுங்கிறாங்க. வந்தவுடனே அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டாங்க. இந்த கேள்விகள்லாம் கேட்டாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போகணுன்னு சாப்பிட்ற சாப்பாடு என்ன, கியாமனால் சமீபத்தில் ஏற்படக்கூடிய அடையாளம் என்ன, பிறக்கிற பிள்ளைகள் தாய்மாரி அல்லது தாயினுடைய உறவினர்களைப் போல இருக்கிறாங்க, அல்லது பிறக்கிற பிள்ளை தந்தையை போல தந்தையினுடைய உறவுகளை போன்று இருக்கிறாங்க. காரணம் என்ன? 3 கேள்வி கேட்டாங்க. அந்த 3 கேள்விக்கும் நபிஸ்லாம் பதில் சொன்னாங்க. அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாகன், இப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அக்பர்னி இந்த செய்தி என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டு போனாங்க. வேண்டாங்க. விளங்குதப்பா? சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன உடனே சாப்பிட்ற முதல் சாப்பாடு என்னது? கபீதுல் ஹவுத், மீனுடைய அந்த ஈரல். இங்கெல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம், சாப்பிட மாட்டோம். கபீதுல் ஹவுத்தை தான் சாப்பிடுவாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன உடனே சாப்பிட்ற சாப்பாடு மீன் ஈரல்ப்பா. இங்கே ஆட்டு ஈரலே சாப்பிடலாம், கோழி ஈரலே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சொர்க்கத்தில் எதை சாப்பிடலாமா? மீன் ஈரல். விளங்குதான்னு கேட்டேன். ஈரல்ல மீன் ஈரல், ஈரல் எல்லாத்துக்கும் இருக்கு. இங்கே உலகத்தில் சாப்பிட முடியாது. அதை சொர்க்கத்தில் வந்து என்ன இருக்கே, அதை சாப்பிடலாம். செனை கிடையாது. விளங்குதா? மீன் ஈரல் தான். கபீதுல் ஊத்துற என்ன, மீனுடைய ஈரல் தானே. விளங்குதா? கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடுகின்ற போது
கணவனுடைய விந்து முந்தி போயிடுச்சுன்னா கணவனை மாதிரி கணவனுடைய உறவினர்கள் மாதிரி இருக்கும் பிள்ளை. தாயினுடைய விந்து முந்தி போய் என்ன செஞ்சிருச்சுன்னா அது கர்ப்பப்பைக்குள்ளே முதல் நுழைஞ்சிருச்சுன்னா அது தாயை போல் தாயினுடைய உறவினர்களை போல இருப்பாங்க. கியாம நாள் சமீபத்தில் ஒரு நெருப்பு ஒன்று வரும். அது மஷ்ரிக்கில் தோன்றி மக்களை எல்லாம் மகரிபுக்கு கொண்டு திரட்டுனாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லி சத்திய இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்க. யார்? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு. அவங்க கூட வந்து 70 பேர் ஈமான் கொண்டாங்க. வந்துட்டு அந்த யூதர்கள்லாம் வர்றாங்க, யார் சொல்லலாம் என்னை பற்றி கேளுங்க. அதுக்கு என்ன சொல்ல பயவிட்டாட்டா தானே. இல்லை ஒரு இடத்துல ஒரு ஆள் போய் சேரும்போது உங்கள் பயோட்டோட்டாவை கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த பயோட்டோட்டாவை தட்டினோம்னா எல்லாமே வந்துடும். அப்படி தானே? நீ யார், என்ன படிச்சிருக்க, உன் உயரம் என்ன, எல்லாமே அது காமிக்கும். அது என் பயோட்டோட்டாவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள்ட்ட கேளுங்க ரெண்டு உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. நான் இஸ்லாத்தை சொல்லிடாதீங்க. உடனே யூதர்கள்லாம் வந்தாங்க. வந்தவொடனே ஐயோ ரஜினி ஃபீக்கும் அப்துல்லா இப்னு சலாம், உங்களில் அப்துல்லா இப்னு சலாம் எப்படிப்பட்டவர்ப்பான்னு கேட்டாங்க. கைருனா, அவர் எங்களிலே சிறந்தவர். ஒவ்வொரு கைரினா, எங்களிலே சிறந்தவரின் மகன், எங்களிலே அறிவாளி, எங்களிலே கெட்டிக்காரரின் மகன் எல்லாம் பாராட்டினான். ரொம்ப புனிதமான மனிதர்கள் அப்துல்லா இப்னு சலாம். சரி, அவர் இஸ்லாத்தை தெளிவிட்டால் அவரை பற்றி சொல்லுங்களேன். ஆதஹுல்லாஹு மின்ஹு, இஸ்லாத்தை தெளிவதிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பானாக. அப்படிலாம் அவர் பேரக்கூடாது. உடனே உள்ளேருந்து வந்தாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு வர்றாங்க. புகாரி ஷரீஃபில் வருது. ஷர்ருனா, உடனே அந்தர்பட்டி அடிச்சிட்டான். ஷர்ருனா, எங்களிலேயே கேடு கட்டவர் இவர். ஒவ்வொரு ஷர்ரினா, கேடு கட்டவரின் மகன், எங்களிலேயே மட்டமானவர், ஒன்றும் தெரியாதவர் அவர். இவனையெல்லாம் அறிவாளி, கெட்டிக்காரு, அப்படி இப்படின்னு அத்தா வச்சான்னா உடனே அவர் இஸ்லாத்தினால அந்தர்பட்டி அடிக்கிறார். ஒன்றும் அவருக்கு தெரியாதுங்க. அப்போ அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு எப்படிப்பட்டவர்? அவரை மாதிரி இஹ்லாஸாக என்ன செய்யுங்கப்பா, நீங்கள்லாம் இஸ்லாத்துக்கு வாங்க. அவரை போல் என்ன செய்யுங்க, இஹ்லாஸான முறையில் என்ன செய்யுங்க, இஸ்லாத்துக்கு வாங்கப்பா. அவர்லாம் எப்படி வந்திருக்கிறாரு நான் சொல்லிட்டு என்ன செய்கிறது அப்படி சொல்கிறது. அவரை பற்றி நல்லதான் விளங்கி வச்சுருக்கானு இருந்தாலும் பம்புக்கு சொல்கிறான். பம்புக்கு என்ன செய்யறான், தேவையில்லாமல் சொல்கிறான். அவர் ஒன்றும் விளங்காதவர். அதான் வாயில் முன்னாலேயே சொல்லிட்டானே கெட்டிக்காரன்னு. கெட்டிக்காரன் மகன் வேறு சொல்லிட்டான். இப்போ தேவையானு சொல்கிறான். எங்களே கேடு கட்டுவர் மட்டும்தான் ஒன்றும் தெரியாதுங்க. விளங்குதப்பா? அப்போ விளங்குதப்பா? நூமீனும் நாங்கள் ஈமான் கொள்வோமா கமா ஆமன் நாசு, முட்டாள்கள் ஈமான் கொண்டதே போல. சஹாபாக்களை என்ன சொல்கிறான், அதான் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு போன்றவர்களை சொல்கிறான். இந்த முட்டாள்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்வோமா என்கிறார்கள். அலா, உணர்ந்து கொள்ளுங்கள், இன்னகும், இந்த முனாஃபிக்குகள் ஹுமுஸ்ஸுவாவு, இவர்கள் தான் முட்டாள்கள். வலாக்கில்லா ஏலமுன்ல திருத்திட்டாங்க. வலாக்கில்லா யஷூருன்னு போட்டிருக்க, திருத்திருங்க. வலாக்கில்லா ஏலமுன். ஆனால் முட்டாள்கள் என்பதை கூட விளங்காத முட்டாள்கள் உணவு ஜகலே முரக்கபு லா எதிரி. இவனுக்கு ஒன்றும் தெரியாது. லா எதிரி அன்னகு லா எதிரி, லா எதிரிங்கிறது கூட தெரியாதவன். விளங்குதப்பா? லா எதிரிங்கிற தெரியாத முட்டாள்கள். அலா இன்னகும், உணர்ந்து கொள்ளுங்கள், இவர்கள் தான், அந்த முனாஃபிக்குகள் தான் முஸ்ஸுவஹாவு, முட்டாள்கள். வலாக்கில்லா ஏலமுன் என்றாலும் என்ன இருக்குது, முட்டாள்கள் என்பதை கூட வழங்க மாட்டார்கள். இதில் மேலே அல்லாஹு தாலா என்ன இருக்குது மேலே சொன்ன வலாக்கில்லா யஷூருன்னா இல்லைப்பா, மேலே என்ன சொன்னா, வலாக்கில்லா யஷூருன்னா யுகாதிஊன் அல்லாஹ, அப்படி தானே? முஸ்லிஹூன். அலா இன்னகும், விளங்குதப்பா? என்ன இருக்குது, இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன். அலா இன்னகும் உமுல் முஃப்ஸிதூன் வலாக்கில்லா யஷூருன்ங்கிறான். விளங்குதா? இவன் தான் குழப்பவாதிங்கிற ஒரு ஷுஊரியத்தோட உனக்கு இல்லைங்கிறான். குழப்பவாதிங்கிறது லேசாகவே விளங்கிடலாம். அதுக்கு ரொம்ப ஆராய்ச்சிலாம் செய்ய வேண்டிய தேவையில்லை. அவே யஷூருனை போடுறான். அவன் செயலை பார்த்தோன்னே, பேச்சை பார்த்தோன்னே எல்லாம் குழப்பவாதிகள் என்ன செஞ்சுக்கலாம் டக்குனே. அதுக்கு ரொம்ப ஆராய்ச்சி தேவையில்லை. குழப்பவாதிங்கிறத என்ன செய்யலாம், லேசாக விளங்கிடலாம். ரொம்ப சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. இல்லை பேச்சை பார்த்தாலே குழப்பவாதி மாதிரி தெரியுதே, வஹாபி மாதிரி தெரியுதே, முனாஃபிக் மாதிரி தெரியும். பேச்சிலே செயல்கள்லையும் என்ன செய்யும், அந்த வஹாபியத்தினுடைய வாடை இருக்கும்.
அது ரொம்ப விளங்க வேண்டிய தேவை. ஷுரூரியத்தை போடுறான் வலாக்கில்லா ஷுரூன். ஆனால் வலாக்கில்லா 7 நேர்கேட்டு 7 என்ன அர்த்தம்? விளங்குதப்பா. சில விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சால் தான் விளங்கும். நேர்கேட்ட இஸ்லாமிய சட்டங்களை எல்லாம் நம்மளாம் முட்டா போயிடுவோம். இஸ்லாமிய சட்டங்கள் நபிஸல்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு என்ன செய்யாது, இவங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஆய்வு செஞ்சால் தான் விளங்க முடியும், ஆராய்ச்சி செஞ்சால் தான் விளங்க முடியும். அதுவே சஃபுக்கு நேர் ஆப்போசிட்டு இல்மு. சஃபுக்கு நேர் ஆப்போசிட் என்னது? இல்மு. இதுக்கு திபாக்குங்குவாங்க. அதாவது எதிர்மறையான வார்த்தையை கொண்டு வந்தால் திபாக். உதாரணமாக ஹலக்கல் மூத்த வல்ல ஹயாத்தை திபாக்குங்குவாங்க. ஹலக்கல் மூத்தையும் படைத்தான், ஹயாத்தையும் படைத்தான். இதில் மூத்துக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? ஹயாத்து. இதுக்கு திபாக்குங்குவாங்க. என்னது? திபாக். எதிர்மறையான வார்த்தையை கொண்டு வந்தால் அதுக்கு பேர் என்ன பேர்? ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டான். கேட்டேன். அது இஸ்லாமிய சட்டங்களெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செஞ்சால் தான் புரியும். இப்போ நபி ஸல்லல்லாஹு எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் அப்பமெல்லாம் புரியாது, இப்போ ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க. விளங்குதப்பா. பள்ளிவாசலில் ஒருத்தர் ஒன்றுக்கு இருந்துட்டார். பள்ளிவாசலில் ஒரு ஆராபி அவருக்கு ஒன்றும் தெரியாது. பள்ளிவாசலில் போய் ஒன்றுக்கு இருக்கிறாரு. புகாரிலாம் வருது. உடனே சஹாபாக்கள்லாம் அவரை அடிக்க போகிறாங்க. விளங்குது கேட்டேன். ஏன் அவர் ஒன்றும் செஞ்சிடாதீங்கப்பா, விட்டுருங்கப்பான்ட்டாங்க. அவர் கம்ப்ளீட்டாக ஒன்றுக்கு இருந்துட்டார். உடனே சஹாபாக்கிட்ட ஒரு வாளி தண்ணி அள்ளி ஊற்றி விட்டுருங்கப்பான்ட்டாங்க. விளங்குதா? ஒன்றுக்கு போயிட்டா பெரிய சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம், கொலையெல்லாம் நடக்கக்கூடாது, தண்ணியை ஊற்றினா க்ளீன் ஆயிரும், சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்ற சொன்னாங்க சஹாபாக்களை. அப்போ அவர்கிட்ட சொல்கிறாங்க, கேளு, அவர்கிட்ட சொல்கிறாங்க, என்ன இருக்கே, இது பள்ளிவாசா, இது தொழுகிற இடம்பா, விக்கிரி செய்கிற இடம், அல்லாஹ் வணங்குற இடம். ஒன்றுக்கு போகணுன்னா அங்கே இருக்குது பாருங்க. பீஷா போகணும், சிறுநீர் கழிக்கணும், எங்கே போகணும்? அங்கே ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே போய் தான் சிறுநீர் கழிக்கணும். கழிக்கக்கூடாது. சரிங்க, யாரும் சொல்லலாம். அவர் ஒன்றும் தெரியாது அவருக்கு. அவரை போய்ட்டு அடிக்கண்டான்னு போட்டு அடித்தா என்ன ஆகும்? என்னடா இந்த வெறும் இப்படி போட்டு அடிக்கிறானுன்னு நினைப்பாங்க கிராமவாசி. சொன்ன விளங்கிடுவாங்க. விளங்குதப்போ இது வெளிரங்கமான அர்த்தம் மாதிரி தெரியுது. ஆனால் இதில் நிறைய சிறு இருக்குது. இதில் என்ன செய்யுது? நிறைய சிறு இருக்குது. இதில் ஒன்றுக்கு அடக்கிறதே கேடு. வர்ற ஒன்றுக்கு நீ சிறுநீர் அடக்குன்னா அது ஸ்டோனாக மாறிடும். அதுதான் விட்டுருங்கன்னாங்க. அவருக்கு அக்கீழ கூட போட்டிருக்கோம், லரர் ஏற்பட்டுரும். அவருக்கு என்ன செஞ்சிடும்? லரர் ஏற்படும். லரர்னா என்னன்னு அவங்க தெரியாது. ஸ்டோன் ரசூல் தான் சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு புரியும்னா ஸ்டோன்னா என்னன்னு கேட்பாங்க. கல் உண்டாயிரும்பா நான் புரியுமா? இதெல்லாம் என்ன செய்யணும்? இப்போ சொல்கிறான் சிறுநீரை அடக்கக்கூடாது, அது ஒன்றுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும்போது அடக்கக்கூடாது, அடக்குனா அது ஸ்டோனாக மாறிடும், கல்லாக மாறிடும். எங்கன்னா இப்போ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. வளர்ந்துதான் கேட்டேன். விஞ்ஞானம் நினைச்சிருச்சுப்போ வளர்ந்துருச்சு. இப்போ சொன்னால் புரியும், அப்போ புரியாது. அப்போ சிந்திக்கணும். அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்றால் அதில் நிறைய கருத்துகள் இருக்கும். அதெல்லாம் சிந்திச்சா தான் விளங்கும். அதுவே முட்டா பேருவா அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்களை எல்லாம் இல்மு இருந்தால் தான் விளங்க முடியும். ஆராய்ச்சியினுடைய இல்மு இருக்கணும், சிந்திப்பதனுடைய இல்மு இருக்கணும். அப்படி விட்டவங்களுக்கு தான் என்ன செய்யாது விளங்கும். இவன் குழப்பவாதிங்கிறது சாதாரணமாக விளங்கலாம். நிறைய யுஷூருன்னு போடுறான், ஷூரியத்தை போடுறான். எஹ்சாஸ் இருந்தாலே போதும், சாதாரணமான முறையில் சிந்தித்தாலே போதும். சாதாரணமான முறையிலேயும் குழப்பவாதின்னு விளங்கிடலாம். ஆராய்ச்சி தேவையில்லை. அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடியதெல்லாம் அறிவு இருந்தால் தான் விளங்கும். அது இல்மை போடுறான். ரைட்டா? சரி வா. இதா கீழலகும் அந்த முனாஃபிகள்கிட்ட சொல்லப்பட்டால் ஆமீனு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், கமா ஆமனன்னாசு மனிதர்கள் ஈமான் கொண்டதைப் போல ஈமான் கொள்ளுங்கள், காமிலான மனிதர்கள் ஈமான் கொண்டதைப் போல ஈமான் கொள்ளுங்கள். அது ஜின்சியத்தான் அழிக்கலாம், அல்லது அகுதியத்தான் அழிப்பினா சஹாபாக்கள் ஈமான் கொண்டதைப் போல ஈமான் கொள்ளுங்கள், வேதக்காரர்கள் ஈமான் கொண்டதைப் போல என்ன செய்யுங்க? ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் காலூர்கள் சொல்கிறார்கள், நூமீனும் நாங்கள் ஈமான் கொள்வோமா, கமா ஆமன சுவாவு அந்த முட்டாள்கள்லாம் ஈமான் கொண்டதை போல் நாங்கள் ஈமான் கொள்வோமாங்க. அல்லாஹ் ஓங்கி அடிக்கிறான். அலா இன்னகும் சுவாஹ், இவன் தான் முட்டா பேருவோம். வலாக்கில்லா ஏலமூன், திருத்திக்கா வலாக்கில்லா ஏலமூன், யசூருன்னு இருக்கு. வலாக்கில்லா ஏலமூன், முட்டாள்கள் என்பதை கூட விளங்காத முட்டாள்கள் இவர்கள். விளங்குதப்பா? சரி.
ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் இது கபரு மின் தமாமின் சஹி உபதேசங்களை முழுமைப்படுத்துவதில் உள்ளதாக இருக்கும். ஒரு இர்ஷாதி நேரு வழி காட்டுவதிலையும் முழுமைப்படுத்துவதில் உள்ளதாக இருக்கும். மேலே லாத்து சிது இல்லாது பூமியில் குழப்பஞ்சியாதிகடான்னு சொல்லப்படுது நசியத்தானே அது. இப்போ ஈமான் கொள்ளுங்கள்னு அதை முழுமைப்படுத்துகிறான். விளங்குதப்பா? இது மின் தமாமின் சஹி உபதேசங்களை முழுமைப்படுத்துவதில் உள்ளதாக இருக்கும். ஒரு இர்ஷாதி நேரு வழி காட்டுவதையும் முழுமைப்படுத்துவதில் உள்ளதாக இருக்கும். ஏடா கமாலியத்தான ஈமான என்னப்பா? தேவையில்லாத தவிழணும், அவசியமானது கொண்டு வரணும். கமாலியத்தான ஈமான என்ன? தேவையில்லாத விட்டு தவிழ வேண்டும், அவசியமானதை கொண்டு வர வேண்டும். தேவையில்லாத விட்டு தவிழதான் லாத்து இல்லாது, அதை விட்டு தவிழணும். அவசியமானதை கொண்டு வரணும், ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், வேதத்தை நம்ப வேண்டும். விளங்குதப்பா? கலாக்கதிரை நம்ப வேண்டும், மூத்துக்கு பின்னால் எழுப்பப்படுவதையும் நம்ப வேண்டும். அப்படித்தானப்பா? விளைஞ்சேன்னு கேட்டேன். அந்த ஈமானில் பரல உள்ள ஏழையும் எடுக்கணுங்க. இது அவசியம் நம்பி ஆகணும். அப்படி தானே? இதில் ஒன்றை விட்டால் கூட மூமின் கிடையாது. அப்போ காமிலான ஈமான்னா என்ன? கொண்டு வர வேண்டியதை கொண்டு வர வேண்டும், தேவையற்றதை தவிழ வேண்டும். தேவையற்றதை என்ன செய்யணும்? தவிழ வேண்டும். அப்போ தம்பி இதா கீழலகும் ஆமீனு என்பது மின் தமாமினு சஹி உபதேசங்களை உபன்யாசங்களை முழுமைப்படுத்துவதில் உள்ளதாக இருக்கும். ஒரு இருஷாதி நேரு வழிகாட்டுவதையும் முழுமைப்படுத்துவதில் உள்ளதாக இருக்கும். இதுதான் உருப்படுங்கடான். இப்போ இன்ன கமாலல் ஈமானி ஈமானினுடைய முழுமை மஜ்முஇல் அம்ரைனி ரெண்டு விஷயங்களை ஒருமிச்சு கூட்டுவதை கொண்டாயிருக்கும். ரெண்டு விஷயங்களை ஒன்று கூட்டுவதை கொண்டாயிருக்கும், ஒருமிச்சு கூட்டுவதை கொண்டாயிருக்கும். என்ன ரெண்டு விஷயம்? ஒன்றாவது போகிறதா கபரா கூடத அல் இஜித்தினாபு அம்மாலா எம்பகி தேவையற்றதை விட்டும் தவிழ்வதாக இருக்கும். ஒன்று விளங்குதா? ரெண்டாவது வஸ்ஸானி வல் இத்தியானு பிமா எம்பகி எது அவசியமோ அதை கொண்டு வருவதாக இருக்கும். எது அவசியமோ அதை கொண்டு வருவதாக இருக்கும், எது தேவையற்றதோ அதை விட்டும் தவிழ்வதாக இருக்கும். எழுதுனப்பா? ரெண்டும் இருக்கணும். அதான் கமாலியத்தான ஈமான். வகுவ தேவையற்றதை தவிழ வேண்டும் என்பதுதான் அல் மக்சூத் பி கௌலிஹி லா துஃப்ஸிது. லா துஃப்ஸிது என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லை கொண்டு நாடப்படக்கூடியதாக இருக்கும். ரைட்டுப்பா? ரைட்டா? அவசியமானதை கொண்டு வர வேண்டும் என்பது ஒவ்வொரு மத்துலுபு பி கௌலிஹி ஆமீனு. அப்படி போட்டிருக்காங்களா? அது ஆயத்து கிடையாது, மேலே உள்ளது அப்படி எடுத்து சொல்கிறாங்க. விளங்குதப்பா? அவசியமானதை கொண்டு வர வேண்டும் என்பது உவல் மத்துலுபு பி கௌலிஹி ஆமீனு. ஆமீனு என்ற சொல்லை கொண்டு நாடப்படக்கூடியதார்கள். எடுத்தானப்பா? கமாலியத்தான ஈமான்னா என்ன? தவிழ வேண்டும், அதான் லாத்துப்சி வில்லறது என்று அல்லாஹ்வுடைய சொல்லை கொண்டு நோக்கம். அவசியமானதை கொண்டு வர வேண்டும், அதுதான் ஆமீனு என்று சொல்லை கொண்டு நாடப்படக்கூடியது. எடுத்தானே? அப்போ தேவையில்லாதெல்லாம் செய்யாதீங்கடா, ஃபசாது குழப்பம் செய்யாதீங்கடா. அல்லாஹ் ரசூலை ஏற்று, மனமை ஏற்று, வேதங்களை ஏற்று. எழுதர் கேட்டேன். அந்த 7 ஈமானில் 7 பரல் இருக்குல்ல, ஈமானுடைய பரல் 7, அந்த 7ஐயும் கொண்டு ஈமான் கொள்ளுங்கப்பா என்று சொல்லப்பட்டால் சொல்லு, அந்த மக்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்கள் என்றால் அந்த முட்டாள்களைப் போல நாங்கள் ஈமான் கொள்வோமா என்கிறார்கள். இந்த கமா ஆமனன்னாசுங்கிறது ஐயசின் நசபி அலல் மஸ்தரி மஃபூல் முத்தலக்கின் பராரம் நசபின் இடத்தில் இருக்கிறது, நசபின் போங்கில் இருக்கிறது. ஆமீனுக்கு இது மஃபூல் முத்தலக்கமா ஆமனன்னாசுகள். இந்த மா மஸ்தரியா, இந்த மா என்னது? மஸ்தரியா. மஸ்தரியான என்ன? பின்னால் உள்ளதை மஸ்தரா மாற்றி விட்றோம், பின்னால் உள்ளதை. அப்போ அது மஃபூல் முத்தலக்கு. இதா கீழலகும் ஆமீனு கமா ஆமனன்னாஸ், மக்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்கள். மஃபூல் முத்தலக்குப்பா. அதான் நசபினுடைய இடத்தில் இருக்கிறதுங்கிறாங்க. நசபு கிடையாது, நசபினுடைய இடத்தில் இருக்கிறது. நசபுனா வெளியில் தெரியணும், லெஃபில் இருக்குன்னா. அவே அது போங்கல் இருக்குது. இந்த கமா ஆமனன்னாசு என்பது என்ன இருக்குது? இந்த ஒட்டுமொத்த ஜும்லா நசபினுடைய இடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். எடுத்தனப்பா? ரைட்டா? ஃபி ஐயசி நசபிரன் மஸ்தரி மஃபூல் முத்தலக்கின் பிரகாரம் நசபினுடைய இடத்தில் இருக்கிறது, போங்கில் இருக்கிறது. அப்போ மஸ்தரியான்னு சொல்லலாம். எடுத்தனப்பா? அப்போ அது மஃபூலு. ஓ மா மாவாகிறது
மஸ்தரியத்துன் எடுத்தனப்பா. இப்போ மா மஃபூல் முத்தலக்குன்னு சொன்னோம்னா மஸ்தரியத்துன்னு மஸ்தரியாவா இருக்கும், பின்னால் உள்ளதை மஸ்தரா மாற்றி விட்ரும். அதான் மக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அர்த்தம் வைக்கணும். ஈமான் கொள்றதுங்கிறது மஸ்தர் தானப்பா. ரைட்டா? அவு காஃபத்துன் அல்லது இது காஃபாவான மாவா இருக்கும். காஃபுன்னா என்னப்பா? காஃபுன்னா காஃபாவானமான அமலை தடுக்கும். இன்னவுல மா நுழைஞ்சிட்டுனா அமல் போயிடும். இன்ன இஸ்முக்கு நசபிச்சியும் ஹபருக்கு நசபிச்சியும் இல்லை. இன்ன செய்தன் காய் முன் மா வந்து நுழைஞ்சிருச்சுன்னா அமல் போயிடும். காஃபாவானமா இன்ன அண்ணே கண்ணே லாக்கிண்ணே லைத்த கேட்டேன் விளங்குதான் கேட்டேன். இவைகள்லாம் மா நுழைஞ்சா அமல் பாத்தியலாரும். லைத்தவரை மட்டும் அமல் செஞ்சும் கொடுக்கலாம், அமல் செய்யாமலையும் இருக்கலாம். கல்வியால் அழுதுருக்காங்க இதை. அலா லைத்தமா ஹாதல் ஹமாமுலனா இலா ஹமாமத்தினா அவ் நிஸ்பஹு நிஸ்பஹு ஃபகதி. ஒரு அருமையான இந்த பைத்துக்கு அர்த்தம் வச்சாலே கெட்டிக்காரன்னு அர்த்தம். இந்த பைத்துக்கு அர்த்தம் வச்சுட்டே விவரமானவன் தான் அர்த்தம். இல்லை லைத்தவல மான் நுழைஞ்சா அது அமல் செய்யும், அமல் செய்யாமலே இருக்க ரெண்டும் கூடும். ஆனால் மற்றதுலாம் நுழைஞ்சிருச்சுன்னா என்ன செஞ்சிடும்? அமலை கஃப்பு செஞ்சிடும், தடுத்துடும், அமல் போயிடும். இல்லை விளங்குங்க ஏன் வந்து லைத்தவலை மட்டும் மான் நுழைஞ்சா வந்து அமலை தடுக்காது? ஏன்னா இது மற்றதெல்லாம் ஆகிட்டே இருக்க மா வந்து நுழைஞ்ச உடனே எதுலாம் வர ஆரம்பிச்சிடும், பேர்லாம் வர ஆரம்பிச்சிடும். பாரு இதா கீழலுகும் ஆமீனு கமா ஆமன் நாசு. காபாவை கொடுத்தா ஜும்ல ஃபேரியாவிலாம் வருது. அது என்ன செய்யுது? அது ஃபேரியாவில் வந்துடுது. கேடுப்பா. ருபமாய வத்துல்லதீன கபரு லவுகானு முஸ்லிமீன். ருபமாவில் உள்ள அந்த மாவு என்னதா? ருபமா ரெண்டும் படிக்கலாம். ருபமாய வத்துல்லதீன கபரு லவுகானு முஸ்லிமீன். கியாம நாளில் வருத்தப்படுவானுங்களாம். ருபமாய வத்துல்லதீன கபரு காபிராகிவிட்டவர்கள் விரும்புவார்கள். ருபமாய் வத்துல்லதீன கபரு அன்னகும் ருபமாய வத்துல்லதீன கபரு அவங்களும் ஈமான் கொண்டிருக்க வேண்டுமே என்று விரும்புவார்கள். விழுதற்கண்ண ருபமா அந்த மா வந்து என்னது? காபாவான மா தான். விழுதற்கண்ண அதுவே எவத்துல் அப்படின்னு நுழையுது. ரைட்டப்பா. அப்போ லைத்து மட்டும் எடுத்துனப்பா, அது மா நுழைஞ்சாலும் சரிதான், அது இஸ்மில் தான் வரும். அதுவே அமல் செய்யவும் செய்யலாம், செய்யாமல் இருக்கு. இஹ்திசாஸ் கிடையாது. அதுக்கு ஒரு பைத்து கொண்டு வர்றான். கேளு புண்ணியப்படுதான் பாரு. எதுன்னு கேட்டேன். அலா லைத்தமா ஹாதல் ஹமாமு லனா. அலா லைத்தமா ஹாதல் ஹமாமு லனா. இந்த புறா கூட்டங்கள் இந்த நம்முடைய ஒரு புறாவின் பக்கம் இருக்க வேண்டுமே. அலா லைத்தமா ஹாதல் ஹமாமு. ஹமாம்னா புறா கூட்டம். இந்த புறா கூட்டம் இலா ஹமாமத்தினா நம்முடைய ஒரு புறாவின் பக்கம் இருக்க வேண்டுமே. அவு நிஸ்பஹு இன்னும் அதிலே பாதியும் என்ன செய்யணுமே? இருக்கணுமே. என்ன இடத்துல இன்னும் வாவுடைய அர்த்தம், இன்னும் இதில் பாதியும் இருக்க வேண்டுமே. இருந்தால் கதி நினைக்கிறீ. அலா லைத்தமா ஹாதல் ஹமாமுலனா இலா ஹமாமத்தினா அது நிஸ்பஹு ஃபக்கதி. எனக்கு போதும் தான் கேட்டேன். அப்போ அவள்கிட்ட ஒரு புறா இருக்கு, 66 புறா பறந்து போகுது. எத்தனை புறா பறந்து போகுது? எழுதிக்கிறதுலாம் 66 புறா பறந்து போகுது. கேட்டேன் விளங்குதப்பா? 66. இன்னும் இதில் பாதியும் வேண்டுமேனா என்ன எத்தனை ஆயிரம்ப்பா? 99,000. 33. 66ல் பாதி 33 தானே. அப்போ 99,000. அவள்கிட்ட தான் ஒரு புறா இருக்க. அப்போ 100,000. இந்த வயதுக்கு இப்படி அர்த்தம் விளங்குச்சா? இப்போ நிஸ்பு ரெண்டு படிச்சுக்கலாம். எத்தனைப்பா? விளங்குச்சா? புரிஞ்ச படிச்சது. அப்போ அது காஃபத்துன் அது என்னவா இருக்கும்? இந்த மா காஃபாவான மாவா இருக்கும். அப்போ ஆமீனுக்கு அமல் கிடையாது. ஆமீனுக்கு என்ன கிடையாது? அமலை தடுத்து விட்டுரும். மிசுலுகா எப்பா? ஆமாம், மிசுலுகா ஃபி ருபமாவில் உள்ளதும் இது போல தான். மிசுலுகா இதே போல தான். ஃபி ருபமாவில் உள்ளதும் இப்படித்தான். அதுவும் வந்து காப்பாவான மாதான். அதுவே தான் எங்கே போய் நுழையுது? அது ஃபேரில் போய் நுழையுது. ஏட்டப்பா சரி. அப்போ இது மஸ்தரியத்தான மான்னா நசபினுடைய இடத்துல இருக்குது. காபாவான மான்னா அங்கே ஆமீனுக்கு வந்து என்ன செஞ்சிடும்? அமலை தடுத்துடும்.
காபாவானமா. சரி தம்பி, இப்போ அடுத்து சொல்கிறாங்க வல்லாமு, இந்த அன்னாசில் உள்ள அலிபுலாம் ஆகிறது. ஆமன் அன்னாசுன்னு இருக்குல்லப்பா, அந்த அன்னாசில் உள்ள அலிபுலாமு அல்லாமு ஃபின்னாசில் இல் ஜின்சி, அது ஜின்ஸுக்குரியதாக இருக்கும். அது ஜின்சியத்தான அலிபுலாமுன்னு சொல்லலாம். அப்போ ஜின்சியத்தான அலிபுனா என்ன, அலிபுலாம்னா என்னங்க? காமிலான மனிதர்கள்னு அர்த்தம். விளங்குதா? ஏய், ஜின்சியத்தான அலிபுலாம்னு என்னப்பா அர்த்தம்? மனிதர்கள் என்று யாருக்கு சொல்லப்படுமோ அப்படிப்பட்டவர்கள் அர்த்தம். ஒல் முராது பிஹி, ஜின்சியத்தான அலிஃபுலாம் என்பதை கொண்டு நோக்கம், இந்த அன்னாஸ் என்பதை கொண்டு நோக்கம், அல் காமிலூன ஃபில் இன்சானியத்தி, இன்சானியத்திலே காமிலானவர்களாயிருக்கும். அல் ஆமிலூன பி கதியத்தில் அக்கலி, அறிவினுடைய தேட்டத்தை கொண்டு அமல் செய்யக்கூடிய இன்சானியத்திலே காமிலானவர்களாக இருக்கும். எடுத்துனப்பா, அறிவினுடைய தேட்டத்தை கொண்டு அமல் செய்யக்கூடிய இன்சானியத்திலே காமிலானவர்களாக இருக்கும். எடுத்துனப்பா, காமிலான மனிதர்கள், முழுமையான மனிதர்கள் சஹாபாக்கள் தான். அந்த முழுமையான சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்கள். ஏண்டால் எப்பா இப்போ இன்ன இஸ்மல் ஜின்சி, இஸ்மு ஜின்ஸுங்கிறது எப்பா அது இன்சான எல்லா மனித ஹைவானாதிக்க புள்ள எடுக்கும். ஹைவானாதிக்க புள்ள என்ன செய்யாது? எடுக்கும். அல் இன்சான்ங்கிறது அலிபுலாம்னு சொல்லிட்டோம்னா, இந்த அலிபுலாம் ஜின்ஸுக்குள்ளதுன்னு சொன்னால் என்ன செய்யும்? ஹைவானாதிக்க புள்ள எடுக்கும். ஆனாலும் ஹைவானாதிக்க புள்ள எடுக்கும் என்று இருந்தாலும் அது அதில் மனித பண்பு உள்ளவர்கள்லாம் இருக்காங்கல்ல, மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, அவன் தான் மனுஷன். அவன் தான் யாரு? மனுஷன். சில சொல்லுவாங்கல்ல, ஜெய்து லைசபி இன்சான்னு சொல்லுவாங்க. ஜெய்து மனுஷனே கிடையாதுங்க. ஜெய்து மனுஷன் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? அவன் மனுஷன் ஹைவானாதிக்கு இருக்குதான் அவன்கிட்ட அந்த பண்பு இல்லை. மனிதனுக்கு இருக்க வேண்டிய காசான ஐட்டங்கள்லாம் அவன்கிட்ட இல்லை, அதே மனுஷன் இல்லைங்கிற. அம்ருன் இன்சானுன், அம்ரு இன்சான் தான். அப்போ அவன்கிட்ட இருக்க வேண்டிய ஐட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ சஹாபாக்கள்லாம் யார்? அவங்க தான் காமிலான இன்சான். மனிதர்கள்ட்ட இருக்க வேண்டிய எல்லா பண்புகளும் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. விளங்குதப்பா? தான் சொல்கிறாங்க. ஏன்னா காமிலான இன்சான் ஏன் அர்த்தம் வைக்கிறோம்னா, தம்பி இப்போ இன்னல் இஸ்ம இப்போ இன்ன இஸ்மல் ஜின்சி, இஸ்மு ஜின்ஸுங்கிறது அது இன்சான்ங்கிறது நம்ம இஸ்மு ஜின்ஸு தானே சொல்கிறோம், அழிக்கலாமே. இஸ்மு ஜின்ஸுங்கிறது கமா இஸ்தாமல் முசம்மாவு முத்தலக்கன், பொதுவாக அதனுடைய முசம்மாவுக்கு சொல்லப்படுவதை போல, யாரெல்லாம் ஐவானாத்திக்கா இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் இன்சான் சொல்லப்படுவதை போல யுஸ்தாமலு, அந்த இன்சான் என்பதை புழங்கப்படும். லிமா எஸ்தஜிமியுல் மஹானியல் மக்சூசத்த பிஹி. விளங்குதப்பா? ஏய், எப்படி யுஸ்தாமலு பொதுவாக இன்சான் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் புழங்கப்படுவதை போல யுஸ்தாமலு, அந்த இன்சான் என்பதை புழங்கப்படும், இஸ்மு ஜின்ஸை புழங்கப்படும். லிமா எஸ்தஜிமியு அல் மஹானியல் மக்சூசத்த பிஹி, அந்த ஜின்ஸை கொண்டு குறிப்பாக்கப்படக்கூடிய அனைத்து குணங்களையும் ஒன்று சேர்க்கக்கூடியவர்களுக்கு. எடுத்துனப்பா, வல் மக்சூதத்த மின்ஹு, அந்த ஜின்ஸில் இருந்து நாடப்படக்கூடியதை ஒன்று சேர்க்கக்கூடியவர்களுக்கும் புழங்கப்படும். இன்சான்னா அவனை கொண்டு நாடப்படும் இல்லை. அவன் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்வான், ஒழுங்காக இருப்பான், ஒழுக்கமாக இருப்பான், பண்பாக இருப்பான். விளங்குதுப்பா? மனிதனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குமோ அத்திய குணாதிசயங்களையும் அதனால் அவனை கொண்டு நாடப்படுதே. இதில் விளங்குதானே? வல் மக்சூதத்த மின்ஹு, அந்த இஸ்மு ஜின்ஸில் இருந்து நாடப்படக்கூடியதையும் அந்த இஸ்மு ஜின்ஸை கொண்டு குறிப்பாக்கப்படக்கூடிய அனைத்து குணாதிசயங்களையும் ஒன்று சேர்ப்பதற்கும் புழங்கப்படும். எடுத்தனப்பா, இன்சான்னு சொல்லக்கூடிய எல்லாவனுக்கும் ஐவானாத்திக்கு இல்லை இன்சான் என்ன செய்யலாம் சொல்லலாம். இருந்தாலும் அவனுக்கு தான் உண்மையிலேயே சொல்கிறது, அதுதான் ஹகீகத் அர்த்தம். இவன் மனுஷன் மாதிரி நடமாடினாலும் என்ன இருக்குது, அவனுடைய செயல் இல்லை மிருகம் மாதிரி இருக்கு, பஹாயி மாதிரி இருக்கு. சூரத்துமே இன்சானுகே சீரத்தினகி, சீரத்துமே ஹைவானுகே லைக்கின் தும் நகிங்குவான். எப்படி? சூரத்துமே இன்சான் ஹே, சூரத்தில் இன்சானாக தான் இருக்கான். சீரத்தினகி, மனுஷன் இருக்கிற குணாதிசயங்கள் தான் இவன்ட்ட இல்லை. சீரத்துமே ஹைவான் ஹே, சீரத்தில் என்னவா இருக்கான்? ஹைவானா இருக்கான், மிருகமா இருக்கான். ஆனால் மிருகத்துக்கு வால் இருக்குமே, லேக்கின் தும் நகி, அப்படி என்ன இல்லை, வால் மட்டும் இல்லை, இந்த எல்லாம் இருக்கு.
அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒலிதாலிக்கு எதனால தான் மனுஷன்னா யாரு? இல்லை மனுஷன்னா யாரு? அந்த பிரத்யேகமான தன்மைகள் இருக்கணும், மனிதனுக்குரிய உயர்ந்த குணங்கள் இருக்கணும், அவன்கிட்ட இருந்து நாடப்படக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகள் இருக்கணும், ஈமான் இருக்கணும். அவன்தான் மனுஷன். அது இல்லாதனால ஒலிதாலிக்க இப்படி இவன் தான் மனுஷங்கிறதுனால யுசுலபு அன் கைரிகி, இந்த பண்பு இல்லாதவனை விட்டு அந்த இன்சான்கிறதையே நீக்கப்பட்டு விடுகிறது. விளங்குதப்பா? வலிதாலிக்கு எதனால தான் இன்சான்னாலே அவனுக்கு இருக்க வேண்டிய ஐட்டங்கள்லாம் இருக்கணும், அந்த பண்புகள்லாம் இருக்க வேண்டுங்கிறதுனால யுசுலபு அன் கைரிகி, அந்த மனித பண்புகள் இல்லாதவனை விட்டும் அந்த இன்சான்கிறதையே நீக்கப்பட்டு விடுகிறது. இன்சான்கிறது என்ன செய்யப்படுது? நீக்கப்பட்டு காலு சொல்லப்படும் செய்துன்னு செய்தாயினவன் லைசபி இன்சானே, அவன் மனுஷனே கிடையாது. அவன் மனுஷன் தான், ஐவன் நாத்திக்குத்தான், நுத்திக்கியத்து மட்டும்தான் இருக்க வேண்டாம், வேறு அகலாக்கள்லாம் இல்லை, எல்லாம் ஐவானுடைய இதுதான் இருக்குது. என்ன இருக்கு? ஐவானுடைய பஹாயிம்கள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். விளங்குதல? டேய் புரியுது? என்ன அற்புதமாக விளக்குறாங்கன்னு தெரியுதா? ஒமின் ஆதல் பாப், இந்த பாபிலே கட்டுப்பட்டதுதான் கவுலு தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல். சும்முன் புக்குமுன் அம்யுன்ங்கிறது இதில் கட்டுப்பட்டது தான். முனாஃபிக்குகள் அல்லாஹ் திட்டுறான், செவுட்டு பேலுவோ, குருட்டு பேலுவோ, ஊம பேலுவோங்க. ஊமையர்கள் எல்லாம் இசு வாயில பன்மாது. அசம்மா சம்மானி சும்முன், சம்மாவு சம்மாவானி சும்முன், ஆமா ஆமையானி உம்யுன், அம்யாவு அம்யாவானி உம்யுன், அபுக்கமானி புக்குமுன், பக்குமாவு பக்குமாவானி புக்குமுன், எல்லாம் இசு வாயில பன்மை. செவுடர்கள், ஊமையர்கள், குருடர்கள்ங்கிற இதில் கட்டுப்பட்டது தான். உண்மையிலேயே செவுட்டு பேலுவோ கிடையாது. அதெல்லாம் கேட்கும், ஆனால் கேட்க வேண்டியதை கேட்க மாட்டேன். எதை கேட்கணுமோ அதுக்கு அல்லாஹ் காதை தந்திருக்கான கேட்க மாட்டேன். ஊமை பேலுவோம், பேசலாம் செய்வான், பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய விஷயங்களை பேச மாட்டானோ, அவை ஊமையர்கள்னு திட்டுறான். உம்மியன் குருட்டு பேலுவோங்கிறான், குருடர்கள்ங்கான். குருடன் கிடையாது, பார்க்கலாம் செய்வான், பார்க்க வேண்டியதை படிப்பனையான முறையில் பார்க்க மாட்டான்னு. இதெல்லாம் அதில் கட்டுப்பட்டு தான். விளங்குதா? உண்மையான செவிடர்கள் இல்லை, உண்மையான ஊமையர்கள் அல்ல, உண்மையான குருடர்கள் அல்ல. ஆனால் பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டாங்க, பேச வேண்டியதை பேச மாட்டாங்க. விளங்குதப்பா? பேச வேண்டியதை பேச மாட்டாங்க, பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டாங்க, கேட்க வேண்டியதை கேட்க மாட்டாங்க. அதில் கட்டுப்பட்டு ரைட் தானே? மீன் ஆதல் பாப், விளங்குதோ? இந்த பாபில் கட்டுப்பட்டு தான். இந்த பாபுனா தெரியுதா? காமிலான முறையில் இல்லை அங்கிற பாபில் கட்டுப்பட்டு தான் கவுலு தாலா சும்முன் புக்குமுன் உம்யுன்ங்கிறதுலாம் இது போன்றதெல்லாம். பக்கத்து ஜமாஹுமா, இந்த ரெண்டையும் ஷாயிர், இந்த கவிஞர் ஒன்று சேர்த்திருக்கிறார். வி கவுலிஹி, அவருடைய சொல்லிலே ஒன்று சேர்த்திருக்கிறார். விளங்குதா? இதின் நாசு நாசுன், இதின் நாசு பா, அது ரெண்டு அழிவு கிடையாதுப்பா, ஒரு அழிவு தான்ப்பா, ஒரு அழிவு விட்டுருப்பான். இதன் நாசு நாசுன் வஸ்ஸமானு ஜமானுன், இதின் நாசு ஒரு அழிவை வெட்டிடணும். இதின் நாசு மக்கள் என்பவர்கள், நாசுன் காமிலான மனிதர்களாக இருக்கும். காமிலான மனிதர்கள் தான் மனிதர்கள். மனித பண்பு உள்ளவர்கள் தான் மனிதர்கள். இல்லை மொதல் உள்ளது எல்லாத்தையும் எடுக்கும். மொதல் உள்ளது என்ன செய்யும்? இதின் நாசு மனிதர்கள் என்பவர்கள், மனிதர்கள் நாசுன் மனித பண்பு உள்ளவர்கள் தான் மனிதர்கள். ஜமான் காலம் என்பது ஜமானுன், இதற்கு எல்லா விலங்குதான் கேட்டேன். மனித பண்பு உள்ளவர்களுடைய காலம் தான் காலம். சஹாபாக்கள்லாம் வாழ்ந்தாங்க, அதுதான் காலம், உண்மையான காலம். இப்போ எல்லாம் மோசடிக்காரனும் கண்டவனும் கிடையணும்ட்டான். விளங்குதப்பா? அவங்கெல்லாம் உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், உண்மையான காலத்தில் வாழ்ந்தவர்கள். ரேட்டு தானேப்பா? இங்கே ரெண்டையும் கொண்டு வந்துட்டாங்களா? இல்லை மொதல் உள்ள அன்னாசுங்கிறது எல்லாத்தையும் எடுக்கும், பொதுமக்களை எல்லாம். டேய் நாசுங்கிறது யாரை மட்டும்தான் எடுக்கும்? பிரத்யேகமானவரை மட்டும்தான் எடுக்கும். அந்த அழிப்பை வெட்டிக்கப்பா. சேகுதாதா அழிப்பு இல்லாமல் தான் இருக்கு. இதின் நாசு நாசுன், விளங்குதா? மக்கள்ங்கிறவங்க மனித பண்பு உள்ளவர்கள் தான் மக்கள். வஸ்ஸமான் காலம்ங்கிறது ஜமான், மனித பண்பு உள்ளவர்கள் உடைய காலம் தான் உண்மையிலேயே காலம். சஹாபாக்களுடைய காலம், தாபியினுடைய காலம், தபு தாபியினுடைய காலம் தான் அதான் உண்மையான காலம். அதெல்லாம் மலையேறி போயிடுச்சு. இப்போ எல்லாம் பக்கிய ஃபீஹும் நசுனாஸ், நசுனாஸ் பிடிச்சவங்க தான் இருக்கிறான். இன்னன்னாச உமுன்னாஸ், மனிதர்கள்னா அவங்க தான் மனிதர்கள், சஹாபாக்கள். இதின் நாசு இருக்கே,
இன்னன் நாச உமுன் நாஸ், மனிதர்களுங்கிறவங்க சஹாபாக்கள் தான். அந்த அளவுலாம் போயிட்டாங்க. சஹாபாக்கள் தாபியங்கள் தவிதாவின்னு நினைச்சிட்டாங்க எல்லாம். அந்த அன்னாஸ்லாம் போயிட்டாங்க. பக்கிய பீகம் நசுனாஸ். இப்போ யார் தான் இருக்கிறா? நசுனாஸ் பிடிச்சவனு தான் இருக்கான், குணங்கெட்டவனு தான் இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். விளங்குதுல? அப்போ இந்த அலிஃபுலாமை பிடிச்ச அன்னாசுல் அலிஃபுலாமை ஜின்சீனத்தான அலிஃபுலாமும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? காமிலான மனிதர்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்க அனுப்பி வைக்கிறது. அல்லது அகிதியத்தான அலிஃபுலாம்னு வைக்கலாம். அகிதியத்தினா ரெண்டு எடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், வேதக்காரர்கள். யார் எடுக்கும்? வேதக்காரங்கள் எடுக்கும். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோழர்கள் போன்றவர்களே எடுக்கும். அவுலில் அகுதி அல்லது இந்த அன்னாசில் உள்ள அலிஃபுலாம் அகுதுக்குள்ளதான் இருக்கும். அப்போ அகுதுன்னா யாருங்க? ஒல் முராதி பிஹி, இதை கொண்டு நோக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எம்பிரான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும். அம்மாவும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களாக இருக்கும். அவர்களோடு ஈமான் கொண்டவர் அவர்தான் இந்த இடத்துல அலிஃபுலாம் கொண்டு நோக்கம். ஹபீப் நாயகம் ஈமான் கொண்டதை போல் ஈமான் கொள்ளும். அவங்களுடைய தோழர்கள் ஈமான் கொண்டதை போல் ஹாலிஸா ஈமான் கொள்ளுங்க. நீங்கள் வாயில் போய் ஈமான் கொள்றீங்க. அவங்க தஸ்தீக்கும் பில் கல்வி இக்ராரும் பில் லிசான்லாம் செஞ்சாங்க. உங்கள்ட்ட இதில் தான் இருக்குது, வாயில் மட்டும் தான்டா ஈமான் இருக்குது. அந்த மாதிரி ஈமான் கொள்ளுங்க. விளங்குதப்பா? ஏப்பா இப்போ நபிசல்லாம் சஹாபாக்களும் எடுக்கும். அல்லது மண் ஆமனமின் அகலி ஜில்தத்தியும், இவங்களுடைய உறவுக்காரர்களிலிருந்து ஈமான் கொண்டார்களே அவர்களை போன்று ஈமான் கொள்ளுங்க. இல்லை யூதர்கள்லாம் யாரு தான்? இவங்க சகோதரர்கள் தானே, இவங்க கிளையினர்கள் தானே. விளங்குறது என்ன? யூதர்கள் தான் ஒரு கூட்டம், பெரும்பான்மையான கூட்டம் இன்னும் மாறி இருக்கான், முனாபிகா மாறி இருக்கு. எழுதுனப்பா மண் ஆமனமின் அகலி ஜில்தத்தியும்னா எப்படி சொல்லுது? இவங்க கபீலாவில் உள்ளவர்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்கள். கபினி சலாம் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு போல, வஸஹாபி உங்கள் தோழர்களை போல. அப்துல்லா தான் இஹ்லாஸால ஈமான் கொண்டாங்க. உங்களுடைய தோழர்களை போல ஈமான் கொள்ளுங்கள். இப்போ அது வந்துருச்சா? நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் சொல்லணும். அல்லது வேதக்காரர்கள், இவங்க இடத்துல உள்ளவங்க தான். அவங்களாம் எப்படி இஹ்லாஸா ஈமான் கொண்டாங்க? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு எதிர்பார்த்துலாம் வந்தாங்க. எடுத்தனப்பா எத்தனையோ வேதக்காரர்கள் வந்து ஈமான் கொண்டிருக்காங்க. எத்தனையோ வேதக்காரர்கள் டெஸ்ட் பண்ணிலாம் ஈமான் கொண்டிருக்காங்க. சரிவா? ஒல் மானாங்க கருத்து என்ன? ஆமீனும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். ஈமானன் மக்ரூனன் பில் இஹ்லாசி, இஹ்லாஸை கொண்டு இணைக்கப்பட்ட ஈமானாக என்ன செய்யுங்க? ஈமான் கொள்ளுங்கள். முத்தமஇதன் அன் ஷவாயிபி நிஃபாக்கி, நயவஞ்சகத்தன கலவைகளை விட்டும் அழுக்குகளை விட்டும். ஷாயிபத்துக்கு ஜம்மு ஷவாயிபா. ஷாயிபத்துனா அழுக்குன்னு அர்த்தமா, தனசு. விளங்குதா? நயவஞ்சகத்தன கலவைகள் அழுக்குகளை விட்டும் கலப்பற்ற ஈமானாக என்ன செய்யுங்க? ஈமான் கொள்ளுங்கள். முமாசிரன் லி ஈமானியும் முஷாபிகன் லி ஈமானியும். விளங்குதா? சஹாபாக்களுடைய ஈமானுக்கு ஒப்பான ஈமானாக ஈமான் கொள்ளுங்கள். அல்லது வேதக்காரர்களுக்கு ஒப்பான ஈமானாக ஈமான் கொள்ளுங்கள். முமாசிரனுக்கு என்னப்பா அர்த்தம்? தம்பி டேய், வேதக்காரர்கள் சஹாபாக்கள். முமாசிரன் லி ஈமானியும், சஹாபாக்களுடைய ஈமானுக்கு ஒப்பான ஈமானாக ஈமான் கொள்ளுங்கள். அல்லது அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தோழர்களுக்கு ஒப்பான ஈமானாக என்ன செய்யுங்க? ஈமான் கொள்ளுங்கள். எடுத்துனப்பா அர்த்தம் வைக்கிறது. நீங்கள் வாயில் மட்டும் ஈமான் கொள்றீங்களடா. அவங்கள்ட்ட எதில் இருந்துச்சே? கல்பில் இருந்துச்சு. சஹாபாக்கள்கிட்ட கல்பில் இருந்துச்சு, வேதக்காரங்கள்ட்ட கல்பில் இருந்துச்சு. கல்பில் இருந்து நாட்களை விண்ணப்பிச்சாங்க. அப்படி ஈமான் கொள்ளுங்க. இதில் இருந்து இன்னொன்று விளங்கப்படுது. ஏன்னா ஒருத்தன் மதம் மாறி இஸ்லாத்துக்கு வந்தான். முஸ்லீமாக இருந்து மதம் மாறிட்டான்பா. மதம் மாறிட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டான். அவனுடைய தௌபா ஒப்புக்கொள்ளப்படுமா? ஒப்புக்கொள்ளப்படும். ரைட்டுப்பா? நாக்கில் மட்டும் ஆமன்னா பில்லான்னு சொல்கிறான். ஆமன்னா பில்லா பில் ஆகிர். வெளிரங்கத்தில் அவன் மூமின் தான். அவன் என்னிடத்துல மூமின்களுடைய சட்டத்தை நடத்தாட்டப்பட்டுச்சே. ஆனால் ஹக்கீகத் ஈமான் கிடையாது. முனாபிக்கு மூமின் சொல்லலாமா? வெளிரங்கத்தில் சொல்லலாம். அதனால தான் இஸ்லாமிய சட்டத்தினங்கள்லாம் நடத்த அப்படின்னா வெட்டி போட்டிருப்பாங்களே. விளங்குதப்பா? சிலவங்க கூடாதுங்கிறாங்க. விளங்குது கேட்டேன். வாயிலும் தானே சொல்கிறாங்க கூடாதுங்கிறாங்க. சிலவங்க என்ன செய்யுங்கிறாங்க? கூடுங்கிறாங்க. வஸ்து தில்ல பிஹி. விளங்குதப்பா? சிந்திக்குகள் மதம் மாறிட்டவன் தௌபா செஞ்சு வந்தால் ஒப்புக்கொள்ளப்படுங்கிறதுனால தானே ஆமீனு. முனாபிக்கள்லாம் வேதக்காரனாக தானே இருந்தான்.
வேதக்காரன் தான் காபிரா போயிட்டான், முனாஃபிக்கா போயிட்டான். இவன் மறுபடியும் திருந்தி வந்தாங்கன்னா இவன் தௌபா ஒப்புக்கொள்ளப்படுங்கிறதுனால ஆமீனுங்கிறான். ஒப்புக்கொள்ளப்படாதுன்னா ஆமீனு சொல்ல மாட்டான்லப்பா. எடுத்தனே வஸ்துதில்ல பிகி ஆமீனு கமா ஆமன்னாஸ் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி கொண்டு ஆதாரம் பிடிக்கப்பட்டுருச்சு. அலா கபூலி தௌபத்தி ஜிந்திக்கினுடைய தௌபா ஒப்புக்கொள்ளப்படும் என்பதின் மீதும் அன்னல் இக்ராரபில் லிசானி நாவை கொண்டு மட்டும் முனாஃபிகீன்கள் விண்ணப்பிப்பதை போல விண்ணப்பிப்பது ஈமானும் அது என்னதுதான், அது ஈமான் தான் என்பதின் மீது ஆதாரம் பிடிக்கப்பட்டுருச்சு. எடுத்தனப்பா. இப்போ இல்லை அப்படி இல்லைன்னா லம் யுஃபிது தக்கீது தக்கீது அதை பயனளிக்காது. ஈமான் கொள்ளுங்கள், சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல தக்கீது கைது இல்லை. நீ ஈமான் கொள்ளுங்க, நீ வாயில் இல்லை ஈமான் கொள்ளுங்க. வேதக்காரர்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்கப்பா. அவங்கள்ட்ட கல்பில் ஈமான் இருந்துச்சு, அந்த கைது போடுறது. இந்த மக்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கேட்டால் பயனளிக்காத. அவங்க தௌபா ஒப்புக்கொள்ளப்படாதுன்னா ஆமீன்னு சொல்ல மாட்டான். விளங்குதார் கேட்டேன். சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல ஈமான் கொள்ளுங்களா? நீங்கள் வாயில் தானே சொல்கிறீங்க, கல்பிலையும் சொல்லுங்க. ஏன்னா வாயில் சொல்கிறதும் ஒரு வெளிரங்க ஈமான் தான், ஹக்கீகத் ஈமானா இல்லாட்டாலும் உள்ளத்திலையும் ஈமான் கொள்ளுங்கடா. எடுத்தனை பார்த்து வைக்கிறது இதில் புரியுதா? அப்போ ஜிந்திக்குகள் மதம் மாறணும், தௌபா செஞ்சு வந்தால் தௌபா ஒப்புக்கொள்ளப்படும். வாயில் மட்டும் இந்த முனாஃபிகள் சொல்கிறானுங்கள்ல, இது மாதிரி களிமா சொல்கிறவனு என்னதுதான் வெளிரங்கத்தில் அவன் மூமின் தான் ஆதாரம் பிடிக்கிறான். விளங்குதா? சரி. அப்போ சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல வேதக்காரர்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் கால் இந்த முனாஃபிகள் சொல்கிறாங்க நூமீனு நாங்கள் ஈமான் கொள்வோமா கமா ஆமன சுபாவு முட்டாள்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்வோமா? எதற்கேட்ட முட்டாள்கள் ஈமான் கொண்டதை போல என்ன செய்வோமா? ஈமான் கொள்வோமா என்கிறார்கள். விளங்குதப்பா? அல் அம்சத்து இந்த அம்சா நூமீனூவில் உள்ள அம்சாவாகிறது இன்காரி எதுக்காண்டியா இருக்குங்க? இன்காருக்காக வேண்டியா இருக்கும். அல் அம்சத்து நூமீனு உள்ள அம்சா இன்காரி எதுக்காக வேண்டியா வரும்? இன்காருக்காக வேண்டிய ஆட்சேபிப்பதற்காக வேண்டியா இருக்கும். அப்படியா நாங்கள் ஈமான் கொள்வோம், ஈமான் கொண்டதை போலவா ஈமான் கொள்வோங்கிறான். அல் அம்சத்து நூமீனு உள்ள அம்சா எடுத்தனப்பா. அல் அம்சத்து பிஇ நூமீனில் உள்ள அம்சா இன்காருக்காக வேண்டியா இருக்கும். வல் லாமு இதில் உள்ள அலிபலாம் அசுவாவில் உள்ள அலிபலாம் இருக்குல்லப்பா. அசுவாவில் அலிபலாமு முஷாரும்பிகா அந்த அலிபலாமை கொண்டு சுட்டி காட்டப்படுகிறது. இலன்னாஸ் மேலே உள்ள நாசின் பக்கம் சுட்டி காட்டப்படுது. சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல என்ன செய்யுங்க? ஈமான் கொள்ளுங்க. அவில் ஜின்சி அல்லது ஜின்சின் பக்கம் இஷாராவாக இருக்கும். காமிலான மனிதர்கள் ஈமான் கொண்டதை போல என்ன செய்யுங்க? ஈமான் கொள்ளுங்கள். எடுத்தனப்பா. அவில் ஜின்சி யசர்ரிக்கு முழுமையாக சொல்லுப்பா. காமிலான மனிதரை கொண்டு ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்கள். வகும் அப்போ இந்த அன்னாசி என்பது முந்தரிஜூனை நுழைஞ்சிருவாங்க, ஃபீஹி ஜின்ஸில் நுழைஞ்சிருவாங்க. அப்படிதானப்பா? அன்னாசுங்கிறவங்க எங்கே நுழைஞ்சிருவாங்க? அப்படிதானப்பா? என்னப்பா ஏல வகும் இந்த அன்னாசி என்பது ஜின்ஸுக்குள்ளே நுழையத்தானப்பா செய்யும். அன்னாசுங்கிறது என்ன இருக்கே? ஜின்ஸுக்குள்ளே நுழையும். இல்லை இங்கே அகதியத்தான அலிஃபுலாமாக இருந்தாலும் ஜின்ஸுக்குள்ளே நுழையும். அகதியத்தான சஹாபாக்கள் வேதக்காரர்கள்னு வச்சாலும் சரி தான், அவங்களும் எதில் நுழைவாங்க? காமிலான மனிதர்கள் தானப்பா அவங்களாம். இப்போ விளங்கிச்சான்னு கேட்டேன். அப்படி கொண்டு வரணும். இதில் நுழைவாங்க. அதாவது சாமியோடைய எண்ண பிரகாரம். ஏன்னா அவங்க எப்படி தான் விளங்கி வச்சுருந்தான்? அப்துல்லா அப்துல் சலாம்லாம் நல்ல அறிவாளின்னு தான் விளங்கி வச்சுருந்தான். கேட்டேன். அப்துல்லா அப்துல் சலாம் இல்லாதலாம் யார் தான் அறிவாளி? அவர் கெட்டிக்காரன் தான் விளங்கி. சஹாபாக்களை தான் முட்டாளுங்க. ஏன்னா அவங்க தோற்றம் ஏழ்மையாக இருக்கும். கேட்டேன். ஏழைகளாக இருந்தாங்க. அப்துல்லா அப்துல் சலாம் தான் பெரிய பணக்காரங்க. யூசுப் அலி இஸ்லாமுடைய வாரிசில் வந்தவங்களா அவங்க? எந்த வாரிசு? யூசுப் அலி இஸ்லாமுடைய வாரிசில் வந்தவங்களாப்பா. யார்? அப்துல்லா அப்துல் சலாம் ரெடி எல்லாம் நினைஞ்சானே. அப்போ அவங்க பிரகாரம், அவங்க என்ன பிரகாரம் அந்த ஜின்ஸில் போய் அந்த அகுது நுழைஞ்சிரும். எதில் போய் நுழைஞ்சிரும்? போய் இன்னமா சரி. அப்போ ஏங்க அப்துல்லா அப்துல் சலாம் ரெடி அல்லா தலானுலாம் அறிவாளி தான் அவனுக்கு தெரியுமே, ஏன் முட்டாளாக்குறான்? ஏற்கனவே அவங்கள்ட்ட திமிரா பேசுகிறான். அவங்கள்ட்ட என்ன செய்கிறான்? திமிரா பேசுகிறான். நீ எல்லாம் போயிட்டதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமேங்கிறான். இதில் விளங்குதுரா? அப்போ அறிவாளின்னு தெரியுமே,
அப்துல்லா இப்னு சலாம் தான் யாரு அறிவாளின்னு தெரியுமே, அப்படி இருக்கே முட்டாள் ஆகிறான். எடுத்துனப்பா இன்னமா சஃப ஹூகும் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு போன்றவர்களை எல்லாம் முட்டாள்களாக ஆக்குவது லிஅ்திகாதிஹிம் அவர்கள் நம்பியிருந்ததுனாலயா இருக்கும். ஃபசாத ரஈஹிம் அவங்களுடைய அறிவுகள்லாம் ஃபசாதா போயிடுச்சு. இப்போ முஸ்லீம் ஆரோ அது ஃபசாத ஆயிடுச்சுங்கிற மாதிரி எண்ணம் வந்துருச்சு. லிஅ்திகாதிஹிம் ஃபசாத ரஈஹிம் அந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு போன்ற யூதருடைய அறிவுகள்லாம் நினைச்சிருச்சு ஃபசாத் ஆகிவிட்டது என்று நம்பினதுனாலா இருக்கும். அவுலி தயக்கீரி ஷேனிஹிம் சஹாபாக்களை கேவலமாக கருதினதுனாலா இருக்கும். எதை கேவலமாக கருதுறான் இதை சொல்லுப்பா. சஹாபாக்களை கேவலமாக கருதினதுனாலா இருக்கும். ஏனால் இன்ன அக்ஸரல் மூமினின் சஹாபாக்களின் மீதமானவர்கள் கானு ஃபுகரா ஏழைகளாக தான் இருந்தாங்க. மினுகும் அந்த சஹாபாக்களில் இருந்தார்கள் மவாலின் அடிமைகள் இருந்தார்கள். க சுவைபின் பிலாலின் சுவைப் ரலியல்லாஹு போல பிலால் சுவைப் அடிமை கிடையாது, அவர் பணக்காரரு. என்ன சுவைபு ரூமின்னு சொல்லுவாங்க. அவளை ரோமாபுரிலிருந்து இங்கே மக்காவில் வந்து வியாபாரம் செஞ்சு பெரிய பணக்காரங்களாயிட்டாங்க. கேளு, ரோமாபுரிலேருந்து வந்தாங்களா அவங்க, வியாபாரம் செஞ்சு பெரிய பணக்காரங்க நிறைய மக்காவில் சுற்றி சேர்த்துட்டாங்க. ஹிஜ்ரத் போகும்போது அவளும் புறப்பட்டு போனாங்களாம். யாரு ஒட்டகத்தை கூப்பிட்டு சரக்காடெலாம் ஏற்றிக்கிட்டு போனாங்க. முஸ்லீம்கள் போகும்போது ஒன்றும் சொல்ல மாட்டேன்ட்டான், என்ன இல்லை சொந்தக்காரங்க மூலத்தில் நான் போகிறேன்டா இவனா வரேன்னா வாங்கலான்னு தான் போனாங்க. கிட்ட போக மாட்டாங்க, பயப்படுறான். சஹாபாக்கள்லாம் போகும்போது கிட்ட போக மாட்டாங்க. இவர் வெளியூருக்காருன்னா ஒரு ஏகனமாக நம்ம பார்ப்பான். நேரு கேட்டேன், வெளியூர்னா என்ன செய்வான் வந்து பிடிச்சிட்டானுவா. வெளியூர்லேருந்து இங்கே வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு என்ன இருக்குது உங்களை கொலை செய்ய போகிற வேலை கொலை செஞ்சிடாதீடா, என்ன உனக்கு காசு பணம் நல்ல வேணும், இந்த ஒட்டகத்தை வச்சுக்கோங்க, இதில் இருக்க சரக்குகளை வச்சுக்கோங்க, இது மட்டும் இல்லைடா எனக்கு இங்கெங்கெல்லாம் இடம் இருக்குது சொத்து இருக்குது எல்லாத்தையும் எடுத்துங்களேன்டா. முசாஃபராக வந்துட்டாங்க. அங்கே அத்தனையும் விட்டுட்டு பெரிய பணக்காரர் அப்போ எப்படி வந்துட்டாங்க. கடைசியில் இந்த பணக்காரர் எந்த லிஸ்ட்டுக்கு எடுத்தாங்க, ஏழைகள் லிஸ்ட்டில் புகராக்கள் லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு அடிமை தான், அவங்க தான் இவங்க அடிமை கிடையாது. இவங்களை எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க, புகராக்களுடைய லிஸ்ட்டில். அப்படி கொண்டு போகணும் எனர்ஜியாக விளைக்கிறாத. சுவைப் ரலியல்லாஹு அடிமையெல்லாம் கிடையாது, ரைட்டா. அவங்கள ஏழை லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. அவர் பெரிய பணக்காரரு. இதை கொண்டுறாதீங்கடா, இதெல்லாம் வச்சுக்கோங்கடா, இந்த சொத்துக்களையெல்லாம் எடுத்துக்கினா விட்டானுவோம். அப்போ ரைட்டப்பா சொல். இப்போ இன்னும் அக்ஸல் மூமின்களில் மீதமானவர்கள் காணும் புகரா ஏழைகளாக இருந்தாங்க. மின்னூரில் உண்டு மவாலின் அதான் அடிமையாக எடுத்து விடுதலை செய்யப்படுவாங்க. பிலால் தான் அடிமையாக இருந்தாங்க. அவங்கள அபூபக்கர் ரலியல்லாஹு தான் வாங்கி விடுதலை செஞ்சாங்க. விடுதானே அபூபக்கர் செய்யுதுனா வாழ்த்தக்க செய்யுதானா கால் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் செய்யுதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு எங்களுடைய தலைவர், வாழ்த்தக்க செய்யுதனா எங்களுடைய தலைவர் பிலால் ரலியல்லாஹு உரிமையிட்டார்கள்ங்கிறாங்க. அப்போ அபூபக்கர் இல்லாதவனும் தலைவர், உமர் ரலியல்லாஹு யாரு பிலால் ரலியல்லாஹு அபிஷிய தலைவருங்கிறாங்க. இப்படி மாற்றிட்டாங்க பாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிமையாக இருந்து விடுதலை அபூபக்கர் விடுதலை ஆக்கி விட்டாங்க. பிலால் சுவைப் ரலியல்லாஹு அடிமை கிடையாது, ஏழை. பணக்காரர் ஏழை ஆக்கியாச்சு கிடையாது. விளங்குதப்பா? விளங்குதா? அதுவே சஹாபாக்களை ஏழ்மையாக்குறதுனால விளங்குத தம்பி, அவங்கள முட்டாள்களுங்கிறானு. ஏப்பா அவுலி அவுலி தஜல்லுதி அவுலி தஜல்லுதினா வீரத்தை வெளிப்படுத்துறதுக்காண்டி பேசுறாரு. இந்த ஏழை அப்புராணிகள்கிட்ட வந்து இல்லை இல்லைங்குவான், பணக்காண்ட ஒன்று பேச மாட்டான். ஆள் இழைச்சாப்புல இருந்தால் சோனி மிளந்தாப்புல போகுமா. என்ன இருக்கு, இழைச்சவனாக இருந்தால் என்ன செய்வான், என்னடாங்குவான். அவன் போல்ட்டாக இருந்தாலும் சாம் போயிடுவான். அவு லி தஜல்லுதி வீரத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, எந்த சஹாபாக்கள்கிட்ட வீரத்தை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி முட்டாளுங்கிறான். விழுதுக்கண்ண முட்டாள்கள் ஈமான் கொண்டது ஈமான் கொண்டு. இவங்கள்ட்ட யாரு அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு போன்றவர்கள்ட்ட வதமில் முபாலாத்தி விமன் ஆமன மிருகும் அந்த வேதக்காரர்களிருந்து ஈமான் கொண்டார்களே அவர்களை பொருட்படுத்தாமல் இருப்பதற்காக வேண்டி, வதமில் முபாலாத்தி விமன் ஆமன மிருகும் வேதக்காரர்களில் இருந்தும் ஈமான் கொண்டார்களே அவர்களை பொருட்படுத்தாமல் இருப்பதற்காக வேண்டியும் முட்டாள்கள் ஈமான் கொண்டதை போனாங்க. ஈமான் கொள்வோமா?
நீங்கள் போனதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறான். விளக்குதா? வீரத்தை காமிக்கிறான். எப்போ இன்ஃபுன்சிர அன்னாஸ், அன்னாஸுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டால் அப்துல்லா இப்னு சலாம் வஷியாயி, அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்றும் அவங்களுடைய தோழர்கள் போன்றவர்கள் என்றும் அவருடைய தோழர்கள் அவர்கள் போன்றவர்கள் என்பதை கொண்டு விளக்கம் கொடுக்கப்பட்டால் அன்னாஸுக்கு. அன்னாஸுக்கு அப்படியும் அர்த்தம் வைக்கலாம்ல, சஹாபாக்களும் அர்த்தம் வைக்கலாம், அல்லது அப்துல்லா இப்னு சலாம் போடுறாங்க. இப்போ சஃபு என்றால் ஹிப்பத்துறையின் மூளை வளர்ச்சி குன்றியவன் அர்த்தம். மூளை வளர்ச்சி குன்றி போய் இருக்கிறது. சகாபத்துறை அறிவு மந்தமாக இருக்குன்னு அர்த்தமா. சபகன்னு அர்த்தம் மந்த அறிவு, மூளை வளர்ச்சி குன்றி இருக்குன்னு அர்த்தமா. எக்கத்தலி ஹீமா நுக்சான் நக்கல், நுக்சான் நக்கல் இந்த ரெண்டையுமே தேடும். இப்பா ஹிப்பத்துறையும் தேடும், சகாபத்துறை மந்த புத்தி, மூளை வளர்ச்சி குறைவு, மூளை வளர்ச்சி இன்மை, ரெண்டையுமே எது தேடும்? நுக்சான் நக்கல் தேடும். ஆனால் ஹில்மு என்பது காபிலுகு, இதற்கு முரண்பட்டதாக இருக்கும். அலா இன்னஹு முசுபஹாவு, இவர்களே முட்டாள்கள். வலாக்கில்லா யாரும் திருத்திக்கிட்டீங்களா? அற்புதமாக பேசுகிறாங்க. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கீழே வரையும் முடிச்சிட்டல.